மெட்டி அணியலாமா? அடுத்து இந்த மெட்டி அணியிறது அணிஞ்சுக்கிட்டு போலாமான்னு அதுல ஒண்ணு குறிப்பிட்டாங்க. அது சிறப்பாக நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. மெட்டிங்கிறது அவங்க எது கேட்கறாங்கன்னா, காலில் அது அணியும் போது அது ஒரு அலங்காரம் தானே, அதை அணிஞ்சுக்கிட்டு வெளியே போகலாமா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க மெட்டியும் அதுல குறிப்பிடுறாங்க. ஆனால் மெட்டியை பொறுத்த வரைக்கும் அது வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, வேற ஒரு காரணத்திற்காக நம்ம அதை தவிர்க்கணும். அலங்காரம்ங்கிறதுக்காக இல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கைக்காக வேண்டி என்ன செய்யணும், அதை தவிர்க்கணும். என்ன மூட நம்பிக்கை? அது ஒரு ஆபரணமாக, அது ஒரு நகையாக கருதப்படுவதற்கு பதிலாக ஒரு தாலி போல, தாலியில எப்படி மூட நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையோட தான் காலில் மெட்டி அணிகிறாங்க. எதுக்கு அணிகிறாங்க? அவ கல்யாணம் ஆனா புருஷன் இருக்கிறாங்க என்பதற்கு என்னவாது அடையாளம். அது அது புருஷன் இல்லாதவங்க அதை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நகைக்கு ஒரு நகைங்கிற இடத்தை கடந்து வேற விதமான ஒரு மூட நம்பிக்கை அதுக்குள்ள மிக்ஸ் பண்ண காரணத்தினால பொதுவாகவே அந்த மெட்டிங்கிறதுல ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். அது மாதிரியான இந்த மூட நம்பிக்கை சார்ந்த இது மாதிரியான கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றினா நம்மள அவங்கள சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிற காரணத்தினால இந்த மெட்டிங்கிறத அலங்காரம்ங்கிறத கடந்து மூட நம்பிக்கைக்கு உரியதா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே அது வேணாம், வெளியிலையும் வேணாம். மற்ற அலங்காரங்களை வீட்டுக்குள்ள மகரமான உறவினருக்கு மத்தியில, பெண்கள் மத்தியில, கணவன் மத்தியில நீங்கள் செய்து கொள்ளலாம். வெளியே வரும் பொழுது சாதாரணமான நிலையில என்ன செய்யணும், வெளியே போகலாம், வரலாம், தப்புண்ட.